ஹாய் உறவுகளே, இது வந்து பிக் பாஸ பத்தி நடப்பதை கதைப்போம் அப்படிங்கிற ஒரு சேனல். அந்த சேனல்ல பிக் பாஸ பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறோம். யார் யார் பேச போறது அப்படின்னா நானும் ஸ்ரீயும் தான் பேச போறோம். அம்மா இன்னைக்கு பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க. யார் உன்னைய கூப்பிட்டாங்க? டேய், நேத்தே இந்த காமெடியை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் அழுத்து போச்சுடா. ஏன்டா அப்படி பண்ற? யார் உன்னைய கூப்பிட்டது? கமல் சாரி. பாருங்க, பிக் பாஸ்ல வந்து கமல் சார் இல்ல, விஜய் சேதுபதி. கமல் சார் வந்து அவங்க வேற வேலை இருக்குன்ட்டு போயிட்டாங்க. அதனால விஜய் சேதுபதி உள்ள வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து நியாயமா இருப்பாரு, கரெக்டா நடந்துக்குவாரு. தப்பு எது சார்? அம்மா ஆனா அங்கிள் ரொம்ப இறக்கப்படுவாங்கம்மா. ரொம்ப இறக்கப்படுவாங்கங்கறியா? இங்க எந்த இடத்துல இறக்கப்பட முடியாதுல்ல. இந்த இடத்துல ஜாலியா இல்ல, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலுமே இல்ல வெளியில அனுப்பிச்சாலுமே திடீர்னு போய் கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்துருவாரு. அது வந்து பாசமா பண்றது, ஒரு அண்ணன் தம்பிய பண்றது. டவுட்டுமா? அதனாலதான் பீச்ல எல்லாம் என்னமோ விளையாடுற மாதிரி காய்கறி கடையில போய் நிக்கிற மாதிரி எல்லாம் கட்டிருந்தாங்க. ஆமாமா, அதனாலதான் வந்துட்டு இப்ப பீச்ல விளையாடும் போது இந்த விளையாட்டை வந்து நீங்க கரெக்டா கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஜாக்கிங் போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கையில, டீயா காஃபியா ஏதாவது குடிச்சுக்கிட்டு இருக்கையில ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாரு. காய்கறி கடையில பாத்தீங்கன்னா போயிட்டு காய்கறி வந்து பாக்குறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா அதை கரெக்டா பார்த்து வாங்கணும். உள்ளுக்குள்ள எது அழுகுனது எது, அழுகாதது எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு பார்த்தா தெரியாது, நல்லா கவனிக்கதான் தெரியும் அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும் விஜய் சேதுபதிக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தவனா இருக்கிறாங்க. அவரும் வந்துட்டு எடுத்துன்னு சொல்லியிருக்காரு, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. சொல்லு, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. இந்த டயலாக் வேற பேசியிருக்கு. இருந்தாலுமே இவ்வளவு அட்வைஸ நான் கூட கேட்க மாட்டேன். நீ சொன்னா என்ன பண்ணி ஓடிடும்ல. அவங்க ஒத்த மனுஷன் எப்படி கேட்டிருக்காரு? வேற என்ன பண்றது? ப்ரோமோ அப்படின்னாக்க அவர் எல்லார்ட்டையும் நின்று யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் போட்டுதான் கேட்கணும். ஆமா, அவருக்கு வந்து அதானே வேலை. இப்ப பிக் பாஸ்குள்ள வந்துட்டாருன்னா அவர் இந்த மாதிரிதான் பேசி ஆகணும், பேசுறத கேட்டாகணும். மக்கள் 4 கருத்து சொல்லுவாங்க, 4 பேர் திட்டுவாங்க, அவரை 4 பேர் வந்து வாழ்த்தி பேசுவாங்க. ஆனா அந்த அங்கிள் உருவாட்டி கூட கோவப்பட்டது இல்ல. ஏன் கோவப்பட்டது இல்ல? யாரையுமே வெளியில இருந்து நம்ம பார்க்கையில நல்லவங்களா தெரியவாங்க. இப்ப அம்மாவா நான் கேமராக்கு முன்னாடி பேசுறேன், பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல அம்மாவா இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனா பர்சனலா உனக்கு எப்படி தோணும்? சின்ன பசங்க வீடியோ பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு பாருங்க. அதனால உனக்கு எப்படிப்பட்ட அம்மானா அப்படின்னு தெரியும், மக்களுக்கு தெரியாது. அதனால வெளியில இருந்து பாக்கும்போது யாரா இருந்தாலுமே ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. எந்த சினி ஆக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே எட்டி இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அரசியல்வாதியா இருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த அரசியல்வாதியை பிடிக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட போய் இருந்து பார்த்தாதான் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் இவரே நம்ம இவ்வளவு நாள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு வெளியில வந்து விலகி நிப்பாங்க. அதே போலதான் ஆக்ட்ரஸும் அப்படிதான். சோ எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையா நியாயமா கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த ஸ்கிரிப்டட் அப்படின்னாலும் இதை பாக்குறதுக்கு எத்தனை மக்கள் காத்துக்கிருக்காங்க தெரியுமா? இருந்தாலுமே கமல் சார் கூப்பிட்டாருமா. டேய் சும்மா ஆமா இதே சொல்லிக்கிருக்காங்க. எப்படி எல்லாம் சண்டை வரப்போகுது, எப்படி எல்லாம் பிரச்சனை வரப்போகுது, எப்படி எல்லாம் அவங்க அடிச்சுக்க போறாங்க, எப்படி எல்லாம் திட்டிக்க போறாங்க, எப்படி எல்லாம் புரணி பேச போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக. புறணினா முன்னாடி நிப்பாங்க ஒருத்தவங்க, அவங்கள பத்தி பின்னாடி அது பேருதான் புறணி. அவங்கள பத்தி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி விட்டுருவாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. கமல் சார் அதுல பேச நான் பாத்திருக்கேன். விஜய் சேதுபதி இப்பதான் வந்திருக்காரா? இப்பதான் வந்திருக்காங்க. அதனால அவரு எப்படி இந்த கேமை கொண்டு போவாரு, அதனால சொல்லியிருக்காரு அவரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு. இது ஒரு நல்ல டாபிக் தான். ஆனா நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே வராங்க. ஓகே, நம்ம நல்ல விதமாவே பேசுவோம். நம்மளோட சேனல்ல ஸ்ரீயோட சேர்ந்து நம்ம நடப்பதை கதைப்போம் அப்படிங்கிற சேனல்ல பிக் பாஸ பத்தின ரிவ்யூ கொடுக்க போறோம். நானும் ஸ்ரீனா தொடர்ந்து ரிவ்யூ பார்த்துட்டே வாங்க. நம்ம வந்து வளவல எல்லாம் பேச வேணாங்க. என்ன விஷயமோ என்ன நடந்துகிட்டு இருக்கோ, அவர் என்ன கருத்து சொல்றதுக்கு யோசிக்கிறாரோ அதை நம்ம சேனல்ல கருத்தாவே சொல்லிட்டுக்கிடுவோம். நீங்களும் எங்க கூட வந்து கலந்துரையாடுறதுக்காக நம்ம சேனல்ல வர்ற வீடியோக்களை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு ப்ரோமோல வரக்கூடிய விஷயங்களை பத்தி உங்களோட பேச வர்றோம். ஓகேங்களா? பாய்.